அதற்கு அடுத்து ஒரு விருந்து சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதுமனை புது விழா, புதுமனை புது விழா, புதுசா ஒரு வீடு கட்டி விருந்து கொடுக்கணும். இது சுன்னத்தானது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். பரந்து வாஜிபு கொடுத்தே ஆகணும்னா நான் சொல்லல. கொடுக்கலைன்னா உங்களை மேல குற்றம் கிடையாது. கொடுப்பது எதற்குன்னா ஒரு சந்தோஷம், வீடு கட்டிட்டோம் நம்ம கொடுக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னா காபாவை கட்டுங்கன்னு சொன்னா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, காபத்துல்லாவை கட்டுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, காபாவை கட்டினாங்க. இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி கட்டி முடிச்சுட்டு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் வீடு கட்டி முடிச்சிட்டேன், என்னுடைய வேலையை நீ கபூல் செய்து கொள். தொழுது முடிச்சுட்டேன், என் தொழுகையை கபூல் செய். நோன்பு வச்சுட்டேன், என் நோன்பை கபூல் செய். ரமலானிலே நோன்பு வைத்தேன், என் நோன்பை கபூல் செய். இதெல்லாம் கேட்கணும். நம்ம ஒரு அமலுக்கு பின் துஆ இருக்கிறது. நபிமார்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல வழி நடைமுறைகள் கேட்டாங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நான் வீடு கட்டிட்டேன், உனக்காக வேண்டி உன்னுடைய இல்லத்தை நான் கட்டிட்டேன், உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்கணும்னாங்க. முடியுமா? உலகம் முழுக்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள், பறவைகள், அது மட்டும் இல்லாம மீன் வர்க்கங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முடியுமா? விசஜந்துக்கள் எல்லாம் கேட்டான், உன்னால முடியுமான்னு கேட்டான். நீ நினைச்சனா எல்லாம் நடக்கும் ரப்பே. ஏன்னா அல்லாஹ் நாடினால் எல்லாருக்கும் கொடுக்கலாம் விருந்து. ரப்பிட்ட போய் கலீல் கேட்டாங்க. கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் இல்ல, அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ் நீ நினைச்சன நடத்தலாம், நான் விருந்து கொடுக்கணும், நீ ஏற்பாடு பண்ண. அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னா, அபு குபைஸ் மலைக்கு வாங்கன்னாங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த அபு குபைஸ் மலைக்கு வாங்கன்னா. அபு குபைஸ் மலைக்கு போனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தினுடைய கஸ்தூரிகளை எல்லாம் எடுத்து கையில கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அதை பூரா தூவுங்க, கடல்ல கொண்டு போயிட்டாங்களா. கடல்ல கொண்டு போய் தூவ சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடலில் கொண்டு போய் தூவினார்கள். அது வரைக்கும் கடல் தண்ணி இனிப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் உப்பா போயிடுச்சு. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் உப்பு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விருந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க விருந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. ரப்பே உன் வீட்டை கட்டிட்டேன், நானு விருந்து கொடுக்கணும். இந்த ஒரு சுன்னத்து தாங்க. நாம வீட்டை கட்டி முடிச்சிட்டோம், பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு வாங்குவோம், கட்டி முடிப்போம். அதிலே ஒரு விருந்தை கொடுப்பதிலே ஒரு சந்தோஷங்கள் இருக்கிறது. கண்ணேறுகள் இருந்தால் கூட அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் சிறிய விஷயங்களை, ஒரு மறைவான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.